வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் சப்ஜெக்டில் 5th யூனிட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 5th யூனிட் இஸ் ஆல் அபவுட் பிளேன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ இந்த யூனிட்டில் 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ வெரி சிம்பிள் யூனிட். ஸோ மார்க் வந்து ஈஸியாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் த பிளேன் வேவ் ப்ரொபகேஷன் இன் லாஸ்லெஸ் மீடியம் அண்ட் லாஸி மீடியம். So second important question is Poynting theorem and electromagnetic power flow. Third one is normal incidence. ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா Poynting theorem concept is important and also this normal incidence is also very important. ஸோ இப்போ ஒவ்வொரு டாப்பிக்லேயும் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு Poynting theorem and Poynting vector. ஸோ Poynting theorem and Poynting vectorனா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ here the power is equal to the product of electric field and magnetic field. That's it. ஸோ இங்கே P வெக்டர்ன்றதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், பாயிண்டிங் வெக்டர்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் இதை வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை பாயிண்டிங் வெக்டர்? ஸோ பாயிண்டிங் வெக்டர்ன்றது இந்த P வெக்டர் தான். தட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேவா? ஸோ பாயிண்டிங் தியரம்னாலும் இதே ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம கொடுப்போம். அதோட டெரிவேஷனில் we can get the point form and integral form. ஸோ டெரிவேஷன் வந்து நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து இந்த இன்டெக்ரல் ஃபார்ம் தான் கிடைக்கும். That derivation is very important, but ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆவரேஜ் பவர். ஆவரேஜ் பவர்னு எடுத்துட்டோன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 ரியல் பார்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் இ வெக்டர் அண்ட் த காம்ப்ளெக்ஸ் வேல்யூ ஆஃப் திஸ் ஹெச் வெக்டர். ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதலாம்னா இ காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் வித் திஸ் ஹெச் வெக்டர்னு எழுதலாம். It can also be represented as complex power. So average power நாலும் the same and then complex power நாலும் we can write the same thing. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ ரைட் த ஆவரேஜ் பவர் அண்ட் காம்ப்ளெக்ஸ் பவர்னு கேட்டாங்கன்னா we can write this one. ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பாயிண்டிங் தியரம். இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்க ஒரு கொஸ்டின். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பாயிண்டிங் தியரம். நெக்ஸ்ட் டிஸ்கஸ் அபவுட் பாயிண்டிங் வெக்டார் அண்ட் பவர் ஃப்ளோ. ஸோ இதில் ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்கலான்னா, இன் ஃப்ரீ ஸ்பேஸ் ஹெச் வெக்டார். இப்போ ஹெச் வெக்டார் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த டோட்டல் பவர் பாசிங் த்ரூ எ சர்க்குலர் டிஸ்க் ஆஃப் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர். ஸோ இந்த இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டோட்டல் பவர் வந்து கேட்டிருக்காங்க த்ரூ எ சர்க்குலர் டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. சர்க்குலர் டிஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னா அதோட ஏரியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் யூஸிங் த ஃபார்முலா πr². ஓகே, ஸோ ஹியர் வி கேன் ஹாவ் ஆவரேஜ் பவரோட ஃபார்முலா என்ன, 1/2 ரியல் பார்ட் ஆஃப் இ மல்டிப்ளைடு வித் ஹெச் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஹெச் வெக்டார் கொடுத்துருக்காங்க, டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்கே இ வெக்டார் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா யூஸிங் திஸ் ஃபார்முலா. ஸோ வி நோ தட் த இன்ட்ரின்சிக் இம்பிடன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பை ஹெச். ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி இ வெக்டார் கண்டுபிடிச்சு we can substitute those values. நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் பாயிண்டிங் வெக்டார், ஆவரேஜ் பவர், இன்ஸ்டன்டேனியஸ் பவர். ஸோ இது வந்து ஒரு 8 மார்க் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. பாயிண்டிங் வெக்டார்னா என்ன, ஆவரேஜ் பவர்னா என்ன, இன்ஸ்டன்டேனியஸ் பவர்னா என்னென்ன. ஸோ இங்கே பாயிண்டிங் வெக்டார்னா as I already told you, P vector is equal to E vector cross H vector. Average power na 1/2 real part of E vector multiplied with H vector with the complex conjugate. Okay, so இதே வந்து instantaneous power na average power plus reactance power. Average power நம்மளுக்கு தெரியும், reactance power na இங்க real part எடுத்தோமா, இதுக்கு அப்படியே imaginary எடுத்தோம்னா that is reactance power. Okay, so we can add these two values to get the instantaneous power. So that is another important question. Next, derive the expression for total power flow in coaxial cable. ஒரு coaxial cableல இருக்கக்கூடிய total power flow-வை நம்ம எப்படி எடுக்கிறோம்னா, final answer எப்படி கிடைக்கும், the multiplication of voltage and current. It's a very simple derivation. ஓகேவா? Next important question வந்து normal incidence concept. ஸோ நார்மல் இன்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரிப்பீட்டடாக இதில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ நார்மல் இன்சிடென்ட்ஸ் வந்து 2 பவுண்ட்ரிஸ் எடுத்திருக்கோம். ஒன்று டயலெக்ட்ரிக், another one is conducting boundary. ஸோ கொஸ்டின் வந்து எய்தர் டயலெக்ட்ரிக் பவுண்டரியிலேருந்து கேட்கலாம், இல்லைனா கண்டக்டிங் பவுண்டரியிலேருந்து கேட்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கோம். டிஸ்கஸ் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் வேவ் அட் நார்மல் இன்சிடென்ட்ஸ்னு கேட்கலாம், இல்லைனா அனலைஸ் த வேவ் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் அட் நார்மல் இன்சிடென்ட்ஸ் அட் த பவுண்டரி பிட்வீன் 2 லீனியர் மீடியான்னு கேட்கலாம். ஸோ எப்போ வந்து ரிஃப்ளெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அட் த பவுண்டரி பிட்வீன் 2 லீனியர் மீடியா அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் ஆல் அபவுட் டயலெக்ட்ரிக் பவுண்டரி. புரியுதா? ஸோ நார்மல் இன்சிடென்ட்ஸ் அட் அ டயலெக்ட்ரிக் பவுண்டரி வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். we can consider a boundary between two medium 1 and medium 2 இடையில ஒரு பவுண்டரி கன்சிடர் பண்ணுறோம்.
இங்கே வந்து ஒரு இன்சிடென்ட் வேவ், நம்மளுக்கு தெரியும் இன்சிடென்ட் வேவ்னா அந்த பர்டிகுலர் பவுண்டரிக்கு வர்ற வேவ். ஓகே, ஸோ இந்த இன்சிடென்ட் வேவ் எலக்ட்ரிக் பவுண்டரியில் வந்து ரீச் ஆச்சுன்னா part of the signal is getting transmitted and the remaining signal is getting reflected back. So இதுதான் concept of dielectric boundary. Okay, so இங்க part of the signal என்ன ஆகும், transmit ஆகும், remaining signal reflect ஆயிரும். Okay, so இதில் important concepts என்ன கேட்பாங்கன்னா reflection coefficient, transmission coefficient, SWR, இந்த 3 parameters தான் derive பண்ணணும். derive பண்ணுறதுக்கான values வந்து நம்ம இந்த signal இருந்தே find out பண்ணணும். So incident wave, reflected wave, transmitted wave. So இதே மாதிரி magnetic field க்கு நம்ம consider பண்ணணும். Then we need to find out reflection coefficient, transmission coefficient and standing wave ratio. So இது எல்லாமே வந்து 2 மார்க்லையும் sometimes கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து இது important big question as well. 13 மார்க்லையும் கேட்கலாம், 15 மார்க்லையும் கேட்கலாம். ஸோ ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கு 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா it is the ratio of reflected wave to the incident wave. இதோட ஆன்சர் என்ன, eta2 minus eta1 by eta2 plus eta1 or s minus 1 by s plus 1. இங்கே எஸ்ன்றது என்னென்னா ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோ. ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோ வந்து இதோட டெஃபினிஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெஃபினிஷன் தான். maximum electric field to the minimum electric field. ஓகே, or maximum magnetic field to minimum magnetic field எப்படினாலும் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி transmission coefficientனா the ratio of transmitted electric field to the incident electric field. இதோட ஃபார்முலா என்ன, 2 eta2 by eta1 plus eta2. ஸோ ரிலேஷன் பிட்வீன் the reflection coefficientக்கும் transmission coefficientக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் என்ன, 1 plus del is equal to dou. இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக 2 மார்க்லையும் கேட்கலாம், இதில் இருந்து ப்ராப்ளமும் கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் SWR தட் இஸ் ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன் இதுதான். ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் del is equal to s minus 1 by s plus 1. அதே மாதிரி s is equal to 1 plus del by 1 minus del. இதை டெல்லுன்னு சொல்லுவாங்க, காமான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், அனலைஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேவ் at normal incidence at a conducting boundary. என்ன கொடுத்துட்டாங்க, கண்டக்டிங் பவுண்டரி கொடுத்துட்டாங்க. the same diagram தான் இங்கே incident wave இருக்கும், but there is no transmission in conducting plane. ஓகேவா? so the wave வந்து என்டையராக என்ன ஆயிரும், reflect ஆயிரும். so here we can say the incident electric field is equal to minus ER. ஓகேவா? so இங்கே என்ன wave வருதோ அது அப்படியே opposite directionல reflect ஆயிரும். ஓகே, so here incident wave is equal to minus ERனு கொண்டு வரும். இங்கே important parameter என்னன்னா standing wave ratio. That is that reflection coefficient value is equal to minus 1 and the transmission coefficient value is equal to 0. Transmission coefficient ஏன் 0ன்னு சொல்கிறோம், there is no wave propagation in the second field. எந்த வேவுமே அங்கே என்ன ஆகலை, transmit ஆகலை. ஸோ transmission coefficient 0ன்னு இருக்கும், reflection coefficient வந்து minus 1 because reflection coefficient ஓட formula என்ன, eta2 minus eta1 by eta2 plus eta1. so eta2 அங்கே நம்மள வேல்யூவே இல்லை, it's simply 0. so we can get eta1 ஓட maximum value 1ன்னு வச்சிங்கன்னா the answer is minus 1. so for conducting boundary பொறுத்த வரைக்கும் reflection coefficient ஓட value minus 1, transmission coefficient ஓட value 0. so இதில் questions வேறு எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா, briefly explain about the wave incidence normally on a perfect conductor இப்படியும் கேட்பாங்க. next another important topic பார்க்குறோம், that is plane waves in lossless medium. so lossless medium எப்படியும் சொல்லலாம்னா perfect dielectricன்னு சொல்லலாம். ஓகே, lossless medium எப்படியும் சொல்லலாம், perfect dielectricன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த plane waves பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை derive பண்ண சொல்லி தான் பிக் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகே, ஸோ ஃபார் லாஸ்லெஸ் மீடியம்க்கு அதோட கண்டக்டிவிட்டி வேல்யூ இஸ் 0 பிகாஸ் இட் இஸ் அ பெர்ஃபெக்ட் டயலெக்ட்ரிக். பெர்ஃபெக்ட் டயலெக்ட்ரிக்கில் கண்டக்டிவிட்டியே இருக்காது. அதே மாதிரி அட்டெனுயேஷன் வேல்யூ 0, தேர் இஸ் நோ அட்டெனுயேஷன். அண்ட் தென் த ஃபேஸ் ஷிஃப்ட் கான்ஸ்டன்டோட வேல்யூ ஒமேகா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மியூ எப்சிலான். வியோட வேல்யூ தட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் ப்ராபகேஷன் இஸ் ஈக்குவல் டு 1 by square root of mu epsilon meter per second. Lambda that is the wavelength 2 pi by beta meter. Then intrinsic impedance eta is equal to square root of mu by epsilon. இதோட யூனிட் ஓம். ஓகேவா? ஸோ இந்த லாஸ்லெஸ் மீடியமில் பிளேன் வேவ் ப்ராபகேட் ஆகும்போது அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை தான் மெயினாக டிரைவ் பண்ண சொல்லுவாங்க. இதை சம்டைம்ஸ் 2 மார்க் கொஸ்டின்லேயும் கேட்பாங்க. டிஃபைன் வேவ் லென்த்னு கேட்டாங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷனை எழுதினாலே யூ கேன் கெட் அ மார்க். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த டெரிவேஷன் வந்து ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். இந்த டெரிவேஷனை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நான் ஃபைனல் ஆன்சர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஜஸ்ட் 2 மார்க்கில் எழுதுறதுக்கும் கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்காகவும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலான்னா எக்ஸ்பிளைன் த ப்ரொபகேஷன் ஆஃப் யூனிஃபார்ம் பிளேன் வேவ் இன் பெர்ஃபெக்ட் டயலெக்ட்ரிக். பெர்ஃபெக்ட் டயலெக்ட்ரிக்னாலே லாஸ்லெஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா எக்ஸ்பிளைன் த பிஹேவியர் ஆஃப் பிளேன் வேவ்ஸ் இன் லாஸ்லெஸ் மீடியம் ஆர் derive the characteristics of plane waves in lossless medium. இந்த characteristicsன்றதை வந்து சம்டைம்ஸ் அவங்க வேல்யூஸாகவே கொடுத்துடலாம். derive the intrinsic impedance, attenuation, phase shift constant, velocity and wavelength of the plane wavesனு கேட்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து plane waves in lossy medium. ஸோ lossy medium அப்படின்னு எடுத்துட்டோன்னா ரெண்டு டைப் இருக்குது. lossy அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலே low loss அப்படின்ற லோ லாஸ் டயலெக்ட்ரிக். ஓகே, இன்னொன்று வந்து குட் கண்டக்டர். ரெண்டுமே கம்மிங் அண்டர் லாஸ். ஏன்னா கண்டக்டரும் கண்டிப்பாக என்ன பண்ணும், சம் லாஸ் வந்து அங்கே அக்கர் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி லோ லாஸ் டயலெக்ட்ரிக்கு வரும். சிம்பிளாக உங்களுக்கு கொஸ்டினில் லாஸி டயலெக்ட்ரிக் மீடியம்னு கொடுத்துட்டாங்கன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து லோ லாஸ் டயலெக்ட்ரிக் மீடியமே எழுதணும். புரியுதா? கண்டக்டராக இருந்ததுன்னா அவங்க கொஸ்டினில் எப்படி கேட்பாங்க, இன் குட் கண்டக்டர்னு கேட்பாங்க. சம் லாஸ் இருக்கும். இப்போ கொஸ்டின் கேட்குறதா இருந்தாங்கன்னா லாஸி டயலெக்ட்ரிக் மீடியம்னு கேட்டாங்கன்னா டயலெக்ட்ரிக் மீடியம்க்குரிய டெரிவேஷன் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். இதே வந்து கொஸ்டினில் குட் கண்டக்டர்னு கேட்டாங்கன்னா குட் கண்டக்டர் மட்டும் எழுதினா போதும். இங்கே டயலெக்ட்ரிக் எதுவுமே கொடுக்காம எக்ஸ்பிளைன் த வேவ் ப்ரொபகேஷன் இன் லாஸி மீடியா அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா யூ கேன் ரைட் போத். லோ லாஸ் டயலெக்ட்ரிக்கையும் எழுதணும் ப்ளஸ் குட் கண்டக்டரையும் எழுதணும். நெக்ஸ்ட் பிளேன் வேவோட ப்ரொபகேஷன் இன் குட் கண்டக்டர். ஸோ ஒரு குட் கண்டக்டரில் ஒரு யூனிஃபார்ம் பிளேன் வேவோட ப்ரொபகேஷனை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்கன்னா we need to derive the characteristics. ஸோ this all are the values. ஓகே, ஸோ குட் கண்டக்டர்னு எதை வச்சு சொல்கிறோம், சிக்மா பை ஒமேகா எப்சிலான்ற ரேஷியோ வச்சு தான் சொல்கிறோம். இஃப் திஸ் ரேஷியோ இஸ் ஃபார் கிரேட்டர் தென் 1 இருந்ததுன்னா the medium is a good conductor. if it is less than 1 இருந்ததுன்னா dielectric. ஓகேவா? ஸோ இங்கே ஆல்ஃபாவோட வேல்யூ தட் இஸ் அட்டென்யூஷன். ஆல்ஃபான அட்டென்யூஷன் கான்ஸ்டன்ட் that is equal to square root of pi f mu sigma. அதே வேல்யூ தான் எதுக்கு வரும், பீட்டாக்கு வரும். this is the unit Nepper per meter, radian per meter. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்ட்ரின்சிக் இம்பீடன்ஸ் ஃபார் குட் கண்டக்டரோட வேல்யூ இங்கே அடிஷ்னலாக ஒரு இம்பார்ட்டன்ட் பெராமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம் இன் குட் கண்டக்டர். தட் இஸ் வாட், ஸ்கின் டெப்த் ஆர் டெப்த் ஆஃப் பெனட்ரேஷன். ஸோ குட் கண்டக்டர் இப்போ ஒரு மீடியம் இருக்குது, இந்த பவுண்ட்ரியில் வந்து ஒரு வேவ் வந்து படுது. ஓகே, ஸோ ஒரு வேவ் வந்து இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னா since it is a good conductor இங்கே நிறைய என்ன இருக்கும், சார்ஜஸ் இருக்கும். டெஃபினட்டாக there may be some penetration. ஆக்சுவலாக ஐடியல் கேஸில் நம்ம என்ன சொல்லுவோம்னா என்டையராக ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லுவோம். பட் there may be some penetration inside this good conductor. ஸோ இந்த பெனட்ரேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஸ்கின் டெப்த்னு சொல்லுவோம் ஆர் டெப்த் ஆஃப் பெனட்ரேஷன். இட் இஸ் denoted as del. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஸோ இது 2 மார்க்லேயும் கேட்குறாங்க, இதில் ப்ராப்ளமும் கேட்குறாங்க. ஸோ ஸ்கின் டெப்த்னா இந்த ஃபார்முலா எழுதுனீங்கனாலே போதும். டெல் இஸ் ஈக்குவல் டு 1 பை ஆல்ஃபா. ஆல்ஃபானா என்ன அர்த்தம், அட்டென்யூஷன் கான்ஸ்டன்ட். புரியுதா? ஸோ இங்கே ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன குட் கண்டக்டரில் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை எஃப் மியூ சிக்மா. இதோட யூனிட் வந்து டிஸ்டன்ஸ், எவ்வளோ தூரம் போகுதுன்னு தானே பார்க்குறோம். ஸோ மீட்டர். புரியுதா? ஸோ இதில் ப்ராப்ளமும் கேட்பாங்க, டெஃபினிஷனும் கேட்க சான்சஸ். ஸோ நெக்ஸ்ட் இதோட வெலாசிட்டி அண்ட் வேவ்லென்த். ஓகே, ஸோ இந்த டெரிவேஷன்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. இதில் கொஸ்டின்ஸ் வேறு எப்படி கேட்கலாம், derive the characteristics of uniform plane wave in a good conductor அப்படின்னு கேட்கலாம். define depthன்னு கேட்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ here we can say del is equal to 1 by alpha. for a good conductor its value is what, square root of pi f mu sigma. யூனிட் வந்து மீட்டர். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம்ஸ் கேட்குறதா இருந்தாங்கன்னா here some examples. a 1.8 kilohertz wave propagates in a medium characterized by mu r கொடுத்தாச்சு, epsilon r கொடுத்துட்டாங்க, sigma கொடுத்துட்டாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டும் கொடுத்துட்டாங்க. டிட்டர்மைன் ஆல்ஃபா, பீட்டா, ஈட்டா, விபி, டெல் அண்ட் லாம்டா. ஸோ ஆல்ஃபானா அட்டென்யூஷன் கான்ஸ்டன்ட், பீட்டானா ஃபேஸ் கான்ஸ்டன்ட், ஈட்டானா இன்ட்ரின்சிக் இம்பீடன்ஸ், ஃபேஸ் வெலாசிட்டி, ஸ்கின் டெப்த், வேவ்லென்த். இதெல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பட் இது குட் கண்டக்டரான்னு சொல்லலை, சிம்பிளாக என்னன்னு சொல்லிட்டாங்க, மீடியம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நீங்கள் என்ன பண்ணணும்னா வாட் டைப் ஆஃப் மீடியம் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ரேஷியோ எடுக்கிறீங்க. சிக்மா கொடுத்துருக்காங்களா, ஸோ சிக்மா டிவைடட் பை ஒமேகா எப்சிலான். ஸோ ஒமேகானா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 பை எஃப்னு தெரியும். இங்கே எஃபோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, 1.8 கிலோஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி தானே அது. ஸோ இந்த வேல்யூவை இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த வேல்யூவை இங்கே கிடைக்கிற ஒமேகா வேல்யூவையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். இஃப் இட் இஸ் ஃபார் கிரேட்டர் தென் 1 இருந்ததுன்னா இது குட் கண்டக்டர். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து குட் கண்டக்டருக்கான ப்ராப்ளம். ஸோ இது குட் கண்டக்டர்னா கிடைக்கும். ஸோ இந்த குட் கண்டக்டரோட இந்த ஃபார்முலாஸ் மேலே பார்த்தீங்க இல்லையா, இந்த ஃபார்முலாஸில்
இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get the answer. Okay. So next வந்து calculate the skin depthனு கேட்பாங்க. Then for a lossy dielectric materialக்கு question எப்படி வரும்னா for a lossy dielectric material having mu r is equal to 1, epsilon r is equal to 8, sigma is equal to 20 Siemens per meter, calculate the propagation constant at frequency 16 gigahertz. So இந்த ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இங்கே லாஸ்ட் டேஞ்சன்ட் சிக்மா பை ஒமேகா எப்சிலான் இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஜேசி டு ஜேடி. ஓகே. ஸோ கண்டக்ஷன் கரண்ட்டுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கும் இடையில இருக்கிற ரேஷியோவை தான் என்னன்னு சொல்கிறோம், சிக்மா பை ஒமேகா எப்சிலான் சொல்கிறோம். இந்த லாஸ்ட் டேஞ்சன்ட் வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஃப் திஸ் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 1 இருந்ததுன்னா அதை வந்து என்னன்னு சொல்கிறோம், கண்டக்டர் மீடியம்னு சொல்லுவோம். ஓகே. இதே வந்து லெஸ் தென் 1 இருந்தால் டயலெக்ட்ரிக் மீடியம்னு சொல்லுவோம். லாஸ்ட் டாப்பிக்காக என்ன எடுத்திருக்கோம்னா யூனிஃபார்ம் பிளேன் வேவ். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டாபிக் இன் திஸ் யூனிட். ஓகே. பிளேன் வேவோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க், ரிப்பீட்டடாக 2 மார்க்லேயோ இல்லை 4 மார்க்ஸ்லேயோ கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. யூனிஃபார்ம் பிளேன் வேவ்னா என்ன, எப்போ வந்து ஃபேஸ் ஆஃப் அ வேவ் இஸ் சேம் ஃபார் ஆல் பாயிண்ட்ஸ், எல்லா பாயிண்ட்ஸ்லேயும் ஃபேஸ் சேமாக இருந்ததுன்னா அதை வந்து பிளேன் வேவ்னு சொல்கிறோம். அதே சமயத்தில் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஆம்ப்ளிடியூட்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரியே இருந்ததுன்னா யூனிஃபார்ம்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் யூனிஃபார்ம் பிளேன் வேவ். புரியுதா? இந்த 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பார்ட்டன்ட். தென் யூனிஃபார்ம் பிளேன் வேவில் எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எப்போவுமே எப்படி தான் இருக்கணும், பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். நோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன். ஸோ டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் இஸ் டைரக்ஷனில், இப்போ வேவ் வந்து இஸ் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னா அங்கே வந்து என்ன இருக்காது, இஇசட்டும் ஹெச்இசட்டும் இருக்காது. கரெக்டாக போத் ஆர் ஈக்குவல் டு 0. அந்த பர்டிகுலர் டைரெக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது, மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்காது. ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் பிளேன் வேவ். இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பீடன்ஸ் ஆர் இன்ட்ரின்சிக் இம்பீடன்ஸ், இதுவும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். இதை கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ்னு கேட்டாலும் சரி, இன்ட்ரின்சிக் இம்பிடன்ஸ் கேட்டாலும் சரி, திஸ் இஸ் தி ஆன்சர். ஈட்டா இஸ் ஈக்குவல் டு, ஈட்டானா கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் இல்லைனா இன்ட்ரின்சிக் இம்பிடன்ஸ்னு சொல்லலாம். தட் இஸ் ஈக்குவல் டு the ratio of electric field to magnetic field. electric fieldக்கும் magnetic fieldக்கும் எல்லா ரேஷியோவை தான் என்னன்னு சொல்கிறோம், intrinsic impedance சொல்கிறோம். in either way we can say square root of mu by epsilon. this is very important in case of free space. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்பாங்கன்னா, so what is the intrinsic impedance value in free space? free space இருந்ததுன்னா we can get the eta is equal to square root of mu by epsilonன்றது எப்படி எழுதுவோம் ஜென்ரலானா, mu naught mu r by எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர்னு எழுதுவோம். கரெக்டா? இதே ஃப்ரீ ஸ்பேஸாக இருந்ததுன்னா இந்த மியூ ஆரோட வேல்யூ 1 ஆயிரும், எப்சிலான் ஆரோட வேல்யூ 1 ஆயிரும். வி கேன் கெட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மியூ நாட் பை எப்சிலான் நாட்னு வரும். இங்கே மியூ நாட்டோட வேல்யூ எப்சிலான் நாட்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா வி வில் கெட் திஸ் ஆன்சர். ஸோ டைரெக்டாக நீங்கள் இந்த வேல்யூவே எழுதிடலாம். ஓகே. ஸோ ஃப்ரீ ஸ்பேஸாக இருந்ததுன்னா ஈட்டா நாட்டுன்னு போடுறோம். இந்த நாட்டுன்றது என்னது, ஃப்ரீ ஸ்பேஸ் கண்டிஷன். ஓகே. ஸோ ஃப்ரீ ஸ்பேஸில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மியூ பை எப்சிலான், square root of mu by epsilon எப்படி எழுதலாம், mu naught by epsilon naught ன்னு எழுதலாம். that is equal to 120 pi or 377 ohm. இந்த வேல்யூ வந்து ஸ்டாண்டர்டான வேல்யூ. இந்த வேல்யூஸ் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இன்ட்ரின்சிக் இம்பிடன்ஸ் இன் ஃப்ரீ ஸ்பேஸ்னா ஈட்டா நாட் இஸ் ஈக்குவல் டு 120 pi or 377 ohm. கேட்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து mu r is equal to 2, epsilon r is equal to 5.5 கொடுத்தாங்கன்னா you can substitute all those values in this formula. ஓகே. அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், மியூ நாட்டோட வேல்யூ எப்சிலான் நாட்டோட வேல்யூ கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் வெலாசிட்டி அண்ட் குரூப் வெலாசிட்டி ரிப்பீட்டடாக கேட்குற 2 மார்க் கொஸ்டின். ஓகே. ஸோ ஒரு வேவ் பேக்கெட்ஸ் எடுத்துட்டோன்னா இந்த அவுட்டர் லைனில் இருக்க வேவ் வெலாசிட்டி என்னன்னு சொல்கிறோம், குரூப் வெலாசிட்டி. ஸோ இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேவோட வெலாசிட்டியும் ஃபேஸ் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். அதோட வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ விபி இஸ் ஈக்குவல் டு ஃபேஸ் வெலாசிட்டி. So phase velocity is equal to c by square root of 1 by square root of 1 minus omega p by omega the whole square. அப்படி இல்லைனா omega by beta சிம்பிளாக எழுதிடலாம். So phase velocity is equal to omega by beta. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Vp is equal to what? Omega by beta. Meter per second is the unit. அதே மாதிரி group velocity எடுத்துட்டோம்னா c multiplied with this value. So phase velocityல டிவிஷனில் வரும். இதே வந்து group velocityல c into multiplicationல இந்த square root வரும். Okay, relation between this phase velocity and group velocity எடுத்துட்டோம்னா this is what Vp is approximately equal to 2 times the group velocity. This is the definition of group velocity d omega by d beta. So next வந்து electric field and magnetic field ஓட relation. இப்போ electric field and magnetic field dot product எடுத்தீங்கன்னா you will get 0. So E dot H is equal to 0 னா
என்ன அர்த்தம்? பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். திஸ் இஸ் வாட் பெர்பெண்டிகுலர். எப்போ டாட் ப்ராடக்ட் ஜீரோவாக இருக்கோ எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர்னு அர்த்தம். இதே வந்து ப்ராடக்ட் வந்து ஈட்டா ஹெச் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு கிடச்சிதுன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் த டைரக்ஷன் இன் விச் த வேவ் ட்ராவல்ஸ்னு அர்த்தம். புரியுதா? டாட் ப்ராடக்ட் வந்து பெர்பெண்டிகுலர்னு சொல்லும், இங்கே கிராஸ் ப்ராடக்ட் வந்து டைரக்ஷனை கொடுக்கும். ஓகே, அண்ட் தென் ஃபைனலாக ஃபியூ கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். போலரைசேஷன்னா ஓரியன்டேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம், இல்லைனா டைம் வேரியிங் பிஹேவியர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த ப்ரூஸ்டர் ஆங்கிள்ன்றது வந்து சம்டைம்ஸ் 2 மார்க்கில் கேட்குறாங்க. ப்ரூஸ்டர் ஆங்கிள்ன்றது என்னென்னா, இப்போ ஒரு பவுண்ட்ரி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இங்கே வந்து சிக்னல் வந்து இன்சிடென்ட் ஆகுது. கரெக்ட், சிக்னல் வந்து இன்சிடென்ட் ஆகுது. இப்போது ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வந்து இன்சிடென்ட் ஆகும்போது அங்கே ரிஃப்ளெக்ஷன் இல்லாமல் அப்படியே அந்த வே ஃபுல்லாக ப்ராபகேட் ஆச்சுன்னா அந்த ஆங்கிளை தான் என்னன்னு சொல்கிறோம்? ப்ரூஸ்டர் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ப்ரூஸ்டர் ஆங்கிள்னா என்ன? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அட் விச் தேர் இஸ் நோ ரிஃப்ளெக்ஷன், தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரூஸ்டர் ஆங்கிள். ஸோ இதுவும் வந்து 2 மார்க் கொஸ்டினில் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இட் கேன் பி ரெப்ரசன்டட் அஸ் தீட்டா பி ஈக்குவல் டு tan inverse ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எப்சிலான் 2 பை எப்சிலான் 1. ஃபைனலாக இந்த 5th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட சஜஷன் என்னென்னா, பாயிண்டிங் தியரம் நல்லா படிச்சுக்கோங்க, டெரிவேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த நார்மல் இன்சிடென்ட்ஸ் வெரி சிம்பிள் கான்செப்ட், ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும். இந்த கான்செப்டை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 டாபிக்ஸும் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா ஹியர் இன் திஸ் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் யூனிஃபார்ம் பிளேன் வேவ்ஸ்னா என்ன, இதுலேருந்து நிறைய 2 மார்க் கேட்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி லாஸ்லெஸ் மீடியானா என்ன சொன்னோம்? பெர்ஃபெக்ட் டயலெக்ட்ரிக்னு சொன்னோம். இதோட டெரிவேஷன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குட் கண்டக்டர் லோ லாஸ் டயலெக்ட்ரிக், இதிலேருந்து ப்ராப்ளம்ஸ் கேட்கவும் சான்சஸ் இருக்குது. ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட்.